இவங்களுக்கு என்னன்னா, வாழ்நாள் முழுக்க 100 தடவை நான் பைபிள் படிச்சிருக்கிறேன். பெருமை, அதுல வேற தாழ்மையில் பெருமை. கர்த்தருடைய கிருபையில சொல்றேன், 100 தடவை படிச்சிருக்கேன். தாழ்மையாமா சொல்லும் போதே எப்படி சொல்றது? ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரு, நான் ஒரு பெரிய குப்பையானாரு. அப்ப பெருக்கி தான் தள்ளணும்னு சொன்னேன். நம்மளதான் இப்ப ராஜாக்களும் ஆசாரியமா மாத்திட்டாரு. ஒரு நாள் குப்பையா இருந்தோம், இல்லைன்னு சொல்லல. இப்பதான் ராஜா ஆசாரியர் மாத்திட்டாரு. நான் ஒரு குப்பை, நான் ஒரு கழுத, நான் ஒரு அது, நான் ஒரு இது. உங்க தாழ்மையை நான் குறை சொல்லல. தாழ்மையில பெருமை வரக்கூடாது. சில நாட்கள் இந்த தாழ்மையில் பெருமை பைபிள் வாசிக்கிறதுல அப்படியே 100 தடவை முடிச்சேன், 200 தடவை முடிச்சேன், முடிங்க. அதையும் நான் குற்றமா சொல்லல. 100 தடவை பைபிள் வாசுங்க, தப்பே கிடையாது. ஒரு தடவையாவது அதை தியானிங்க. அந்த வசனத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. அது என்ன சொல்ல வருதுன்னு கேளுங்க. யூத வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டான். வசனத்துக்குள்ள இருந்த இயேசுவை விட்டுட்டான். இயேசு வந்து நிக்கும் போது அவனுக்கு தெரியல. இப்ப அதே தப்பு தான் சபை பண்ணிக்கிட்டு இருக்குது. சபைனா நான் ஏஜியே சொல்லல, சபைனா நம்ம. இப்ப அதே தப்பு தான். பைபிள் வாசிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். 10 அதிகாரம் வாசிச்சேன், ஒரு மத்தியாயவை இன்னைக்கு மொத்தத்துல உட்காந்து அட்டஸ்டா முடிச்சிட்டேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு ஒருத்தனைங்க இப்போ லேட்டஸ்டா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்ல, ஸ்கிரிப்சர் எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க, டிசைபிள்ஸ் பேர் எழுதுன்னு. அவன் எழுதியிருக்கான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 12 அப்போஸ்தலர் பேர் என்னன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா. இப்ப நான் சொல்ல 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். எப்படா மார்க்கும் லூக்காவும்? அப்ப இல்லையான்னு என்ன கேட்கிறான் அவன். அப்ப இல்லையான்னு. இதான் பைபிள் படிக்கிற அழகு, இதான் பைபிள் படிக்கிற அழகு. ஆனா அவங்களுக்கு தெரியுது, மார்க்கு தெரியுது, லூக்கா தெரியுது. ஆனா அப்போஸ்தலர்கள் 12 பேர்ல அவங்க இல்லைன்னு தெரியல. இதே மாதிரி தான் வசன அறிவு இல்லாம வசனம் படிக்கிறது.